Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை மயிலாப்பூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். உடன் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற தொகுதிகளுடைய எண்ணிக்கை மற்றும் தொகுதிகள் விவரங்களை இன்றைக்கு வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் கூட்டத்தை மயிலாப்பூரிலே தொடங்கி இருக்கிறார். மயிலாப்பூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய முதல் பிரச்சார கூட்டத்தை மயிலாப்பூரிலே கோயிலிலே சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அவரோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், தெலுங்கானா புதுச்சேரியுடைய முன்னாள் ஆளுநர், மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவினுடைய தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தற்பொழுது மயிலாப்பூரிலே எடப்பாடி பழனிசாமி, தமிழிசை சவுந்தரராஜன் ஆகிய இருவருமே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பேசுகின்ற பொழுது திமுக கூட்டணி, திமுக தங்களை நம்பிய கூட்டணி கட்சிகளையே நடுத்தெருவில் விட்டு விட்டார்கள். திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பதற்றத்திலேயே இருக்கின்றார்கள். நீண்ட காலமாக 10 ஆண்டுகளாக அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைத்து விட்டார்கள். 10 ஆண்டுகளாக அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணியிலே இல்ல, திமுகவோட கூட்டணியில் இல்ல, திமுகவுடைய அடிமைகளாக அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கென்று எந்த ஒரு நல திட்டத்தையும் அவர்கள் கொண்டு வரவில்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. அதிமுக ஆட்சி அமைந்ததும் யார் அந்த சார் என்பது கண்டுபிடிக்கப்படும். மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற மயிலாப்பூரிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறேன் என்று இன்றைக்கு பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரச்சாரத்துல நிறைவில அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். அந்த முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய நிறைவு, அதை தொடர்ந்து திறந்த வேனிலே பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனோடு மயிலாப்பூர் பகுதி மக்களிடம் வாக்கு கேட்டு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். 2 பக்கமும் கட்சியினுடைய தொண்டர்கள் வரவேற்பு கொடுக்க அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் வேகமாக ஒரே அமர்வில் தொகுதி பங்கீடு, அடுத்ததாக தேர்தல் அறிக்கை வெளியீடு, அதை அடுத்து எந்தெந்த இடங்கள் என்று கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற இடங்கள் அறிவிப்பு, முதல் கட்டமாக அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல் கட்டமான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. 3 தொகுதிகளுக்கான பாமக வேட்பாளர் பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக முதல் கட்டமாக 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில 27 இடங்கள்ல போட்டியிடுறாங்க. அதுல மயிலாப்பூர் தான் முதல் தொகுதியாக அறிவிக்கப்பட்டது. அந்த மயிலாப்பூர் தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு கேட்டு இபிஎஸ் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய பிரச்சார வாகனத்துல பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் பங்கேற்று பாஜக போட்டியிடுகிற தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இருவரும் மயிலாப்பூர் பகுதியில தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. நவீனா, விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.